ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச் நட்டோஷிப்போட எபிசோட் 284 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி வீடியோ லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கேப்டன் ககாஷி இங்கயா? எதிரியை பத்தி தகவல் கிடைச்சதா? இல்ல, எதிரிங்க கூட போனவங்க யாருமே உயிரோட இருக்க மாதிரி தெரியல. போர்க்களமே ரொம்ப அமைதியா இருக்கு. ஏதாவது பிளான் பண்றாங்களா? ஏன்னா கண்டிப்பா அவங்க தோல்வியை ஒத்துக்க வாய்ப்பே இல்ல. மன ரீதியா குழப்பினா மட்டும்தான் ஒரு ஷினோபியால போர்ல ஜெயிக்கவே முடியும். எதிரிங்க விரிக்கிற வலையில நாம போய் சிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. பேசாம இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம எல்லாருமே ஓய்வெடுக்கலாம். தகவல் வரல. உங்களோட சக்கரத்தை நல்லா சீரமைங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் கவனமா இருங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம கண்காணிச்சுட்டே இருப்போம். கண்ணு மிக்கிற நேரத்துல கூட எதிரிகள் நம்மள தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. புரிஞ்சுதா? எல்லாரும் கிளம்புங்க. காய், நீயும் போய் ஓய்விடு. என்ன விளையாடுறியா ககாஷி? இந்த சமயத்துல போய் தூங்குறது வேலைக்கே ஆகாது. நடக்கிற விஷயம். நான் ஒண்ணு சொன்ன இவன் வசந்து போற மாதிரி. கேப்டன் ககாஷி, HQ கிட்ட இருந்து ஒரு வழியா பொருள் வந்து சேர்ந்துருச்சு. ரொம்ப சோர்வா நான் பையன் அவங்க அண்ணனை பார்த்தாரு வந்து இப்படி ஆயிட்டான். இந்த ஜூட்ஸுவை என்னால என்னைக்குமே மன்னிக்கவே முடியாதா? சாய், அடுத்ததா ஃபவுண்டேஷனோட சீலிங் ஜூட்ஸுவை பயன்படுத்தணும். நீ என் பின்னாடியே வா. ஆனா ககாஷி, நான் இன்னும் அந்த ஜூட்ஸுவை முழுசா கத்துக்கல. டான்ஸோ மேல அதீத நம்பிக்கை வச்சிருந்தது உண்மைதான சாய்? தேவையில்லாம உன்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்தாத. டேய் சாய், நான் உன்னை தொல்லை பண்றேன்னு நினைச்சுக்காத. இல்ல, பண்ணிட்டீங்களே, சொல்லுங்க. கக்காசிடா. இப்பதான் இது எனக்கு HQல இருந்து கிடைச்சது. சீலிங் ஜூட்ஸுக்கு இது உனக்கு கண்டிப்பா தேவைப்படும். லீ, தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு எதிரிகள் வந்துட்டாங்களா? ஒலி இல்ல. எல்லாத்துக்குமே நீ தயாரா தான் இருக்க போல இருக்க. என்ன வேற வழி? லீஃப் வில்லேஜோட ப்ளூ பீஸ்டான ராக்லிக்கு சோர்வுனா என்னன்னே தெரியாது சார். சாயை பாதுகாக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, புரியுதா? சீலிங் ஜூட்ஸுவை தயார்படுத்தும் போது அவனால எதிரிகளை எதிர்கொள்ள முடியாத. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். உயிரை கொடுத்து பாதுகாக்கிறதுக்கு ஏன் பொறுப்பு? அடிச்சுக்க. வேற வழியே இல்ல. இது நீ பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். புரியுது சென்சை? இங்க பாரு, பயப்படக்கூடாது. உன்னை பாதுகாக்க வேண்டியது ஏன் பொறுப்பு சாய். உன் மேல அவங்களோட சுண்டு விரல் கூட நான் பட விட. புதுசா இருக்குது. கரண்ட் மாதிரி கொடுத்துட்டாங்களா? நம்ம ரெண்டு பேருக்குள்ள இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தேவையே இல்ல. சாக்குராவையும் நருட்டோவையும் எப்படி பட்ட பேர் வச்சு கூப்பிடுறியோ அதே மாதிரி என்னையும் கூப்பிடு. ரொம்ப ஃப்ரெண்ட்ல ஈஸியா பழகலாம். பாருலி, தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் தனியா விட. கண்டிப்பா தனியா விடுறேன். ஆனா எனது வேணும்னா மறக்காம என்ன கூப்பிடு. பேச்சு தான்டா அப்படி, வீச்சு வேற மாதிரி. இது பத்தியா எந்த டைம்லயும் புக்கு படிக்குது. ககாஷி சென்சே, நாம ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசலாமா? கண்டிப்பா. சாய் பத்தியா? சாயோட சீலிங் ஜூட்ஸுவை பத்தி தான் பேசணும். அத பத்தி உங்களால எனக்கு இன்னும் கொஞ்சம் தகவலை சொல்ல முடியுமா? நிச்சயமா, சொல்லிட்டா போச்சு. ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஃபவுண்டேஷன்ல அவனும் ஒரு மெம்பரா இருந்தானு உனக்கு தெரியும்ல? சுனின் எக்ஸாம் அப்போ ஒரு ஹிடன் லீஃப் வில்லேஜை தாக்குனப்பதான் இது தொடங்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சாய், இந்த சீலிங் ஜூட்ஸுவை பத்தி எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நீ தேர்ச்சி அடைய வேண்டியது ரொம்ப அவசியம். தெரியும். இந்த ஜுட்ஸுவை பயன்படுத்துறதுல ஹொகாகேவை அடிச்சுக்க ஆளே இல்ல. ஆனா ஒரோச்சிமாரு ரீ அனிமேஷன் ஜுட்ஸுவை பயன்படுத்தி இரண்டாவது ஹொகாகேவை திரும்பி கொண்டு வந்ததுனால வேற வழி இல்லாம ரீப்பர் டெத் சீலை பயன்படுத்தி அவங்களை அடைக்க வேண்டியதாயிடுச்சு. அந்த சம்பவத்துல தான் அவர் தன்னோட உயிரையும் தியாகம் பண்ணாரு. எல்லாமே நாம நினைக்கிற மாதிரி நமக்கு சாதகமா நடக்கணும்னா ஃபவுண்டேஷன் கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான சீலிங் ஜுட்ஸு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆனா ஒரோச்சிமாரு மாதிரியான பவர்ஃபுல்லான ஆட்களை எதிர்க்கிறதுக்கு என்னால அந்த ஜூட்ஸுவை கத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? உன்னால முடியும்னு நான் நம்புறேன்.
ஷினோபிகளுக்கு உணர்வுகள் எவ்வளவு பெரிய தடைன்னு உனக்கு நல்லாவே தெரியும் தானே? தெரியும். உணர்வுகளை கட்டுப்படுத்துறது மூலமா இதயத்துல ஒரு மூலையில நமக்கே அறியாம ஒரு பெரிய ஆற்றலும் சக்தியும் உருவெடுக்கும். அப்படி உருவான அந்த ஆற்றலையும் சக்தியையும் வெளியேற்றது மூலமா இந்த சீலிங் பவரோட பவரை இன்னும் அதிகப்படுத்தி நம்மால பயன்படுத்த முடியும். ஆனா ஜாக்கிரதையா இரு. அழுத்தப்பட்ட உணர்வுகள் வெளியேறும் போது நெகட்டிவான ஃபீலிங்ஸும் அதோட சேர்ந்து உருவாக வாய்ப்பு இருக்கு. அதனால உனக்கு பெரிய ஆபத்து ஏற்படலாம். நீ அதெல்லாம் சொல்ற, பரவாயில்ல, கத்து கொடுத்துக்கிறான் நிறைய தான். விடிஞ்சிச்சா? விடிந்தது. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி, இங்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்க? எதுவுமே மாறல. சாக்குரா ப்ரப்போஸ் பண்ணார் இவ்வளவு அவரு. முடிஞ்சதுக்கு அப்புறமும் எதிரிங்களோட சலனமே இல்ல. எவ்வளவு அமைதியா இருக்குல்ல. இந்த அமைதியை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என்னவோ இந்த போர் முடிவுக்கு வந்துரும் தோணுது. ஏய், அதான் பார்த்தா யாரோ வந்து பிடிச்சாங்களே, அப்படியே பேசிட்டே இருக்காங்களே. அவங்க வந்துட்டாங்க. ரொம்ப வந்துட்டாங்க. இங்கேயும் வந்துட்டாங்க. அவன் ஓடி போயிட்டான். அப்படியே விழுகுறாங்க. அவன் எங்க போயிட்டான்? இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இது ஒரு ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி எடுக்கிற மாதிரி இருக்கு. என்ன நடக்குதுங்க? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? சாஸ்பால் தான். அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. இங்க பாருங்க. அவங்கள சுத்தி வளைச்சா கூட அவங்க நம்மளோட சண்டை போட மாட்டாங்கன்னு தான் தோணுது. எதிரிகள் பலவீனமான ஆட்களை இறக்கிருக்காங்க. கொரில்லா போர் யுக்திகளை செயல்படுத்த போறவங்களோட எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப வந்த இவங்களை நம்ம துரத்துக்கிட்ட போனோம்னா நம்ம எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சிடுவோம். அப்புறம் அவங்க நம்மள கொன்னுடுவாங்க. ஜாபுசாவை கொண்ட மாதிரி இவங்களே நம்ம கொன்னுடுவோன்ற தலகணத்தை நமக்குள்ள உண்டாக்க பாக்குறாங்க. இப்ப என்ன பண்றது? கொத்து கொத்தா எல்லாரும் சரிய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆட்கள் எல்லாருமே ஒன்றிணைச்சு எல்லா குழுவுக்கும் உடனே தகவல் சொல்லியாகணும். குறைஞ்சபட்சம் இன்னும் 2 குழுவோட சேர்ந்து அவங்கள ஒன்னா இருக்க சொல்லுங்க. சரி, நான் பயங்கர ஆட்டம் காட்டுறாங்க. நீ என்ன பண்ண போற? ஒருவேளை நான் எதிரியா இருந்தா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சப்போர்ட் ஸ்குவாட நான் துண்டிச்சிருப்பேன். இது அவங்க பண்ணிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. பின்னாடி இருக்கிற காட்சி ரொம்பவே முக்கியம். அவங்க கிட்ட தான் ரீஅனிமேஷனை எதிர்க்கிற ரீஸ்ட்ரெயினும் சீலும் இருக்கு. நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. பேசாம அதையும் நீயே பாத்துக்க. சாயப்ப பாதுகாக்கணும். அவர் சொன்னதை நீங்க கேட்டீங்கல்ல? எல்லா டீம்ஸ்க்கும் உடனடியா தகவல் அனுப்புங்க. எதிரிகளை பார்த்தாலும் கிட்ட நெருங்கிடாதீங்க. எல்லாரும் ஒன்னாவே இருங்க. ஒவ்வொரு எதிரியா நாம தாக்க ஆரம்பிக்கலாம். சரியா? Guys, Sensei. சாரி, நான் லேட் கம்மர். சரி விடு. சார், லீ, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. என் கூடவே வாங்க. சீலை தயார் பண்ணி ஆகணும். சரி, இன்னைக்கு ஒரு கை பாத்துருவோம். இதுக்கு மேலேயே இந்த போர் அவங்களுக்கு சாதகமா போறதா நான் விட மாட்டேன். தாய், சீலிங் ஜுட்சுவை தயார்படுத்துறதுக்கு உனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும்ல? அது எப்படி உனக்கு தெரியும்? அது சப்ப மேட்ரு. உன் எமோஷனல் எனர்ஜி சம்பந்தமா எனக்கு இருந்த எல்லா சந்தேகத்தையும் நான் கக்காஷி சென்சை கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எதுக்கும் தயங்காத. உன்னை பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. எர்த் ஸ்டைல் மட் வார். என்சோயி, உன் ஷேடோ பேரலைசிஸ் ஜுட்சுவை தொடங்கிடுவோம். உங்களை பிடிச்சிட்டேன். என்ன ஒரு முறை உங்க யாராலையும் ஹெல்மெட் ஸ்பிளிட்டரான கபுட்டோ வாரிய தாக்க முடியாது. உங்களை நான் விட மாட்டேன்டா. ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன தடுக்க நினைக்கிறது நிச்சயமா வேலைக்கு ஆகாது. இப்பவும் உங்க யாருக்கும் எதுவும் புரியலன்னு நினைக்கிறேன்.
இப்பவே உங்க எல்லார் கதையையும் முடிக்கிறேன். அது நடக்காது. அட அது வந்து எர்ற மாதிரி என்னது? கண்டிப்பா இது சீக்கிரமே முடியறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். சாய், நீ உன்னோட வேலையை ஆரம்பி. நான் ஆரம்பிக்கிறேன். சீலிங் ஜுட்ஸுனா என்னன்னு எனக்கு காட்டு. அது எப்படி இருக்குன்னு பார்க்க நான் ஆர்வமா இருக்கேன். என்ன அது? ஐயோ. ஜாக்கிரதையாயிரு. அழுத்தப்பட்ட உணர்வுகள் வெளியேறும் போது நெகட்டிவான ஃபீலிங்ஸும் அதோட சேர்ந்து உருவாக வாய்ப்பு இருக்கு. அதனால உனக்கு பெரிய ஆபத்து ஏற்படலாம். நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். சின்ன வயசுல இருந்தே என்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி தான் வளர்த்திருக்காங்க. இப்படியே இருக்கக்கூடாது. என்னால இந்த சீலிங் ஜூட்ஸுவை கத்துக்க முடியும்னு நம்பிக்கையே இல்லை. இதை விட என் உணர்வுகளை துறக்கிறப்ப வர பயத்தை என்னால கடந்து வர முடியுமான்னு எனக்கே தெரியல. என்ன மாறுது? நெகட்டிவ் எனர்ஜி ஒன்னு ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. அந்த நெகட்டிவ் எனர்ஜியா கண்ணு மாறுது. இப்ப நீ சரியாயிட்ட. நான் டான்ஸோ என்ன இது? உனக்குள்ள இருந்து கிளம்பி வரக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜியோட வீரியத்தை கட்டுப்படுத்தி அதை அடக்கி உன் தேவைக்கேத்த மாதிரி பயன்படுத்த நீ கத்துக்கணும். இந்த ஜூட்ஸுக்காகத்தான் உன்னை சின்ன வயசுல இருந்தே பாதுகாப்பா வளர்த்துக்கிட்டு இருக்க. உன்னோட உணர்வுகளை நீ மொத்தமா கட்டுப்படுத்துற வரைக்கும் நீ ட்ரைனிங்க தொடரணும். உன்னோட மொத்த நெகட்டிவ் எனர்ஜிய வெளியேற்றுற கலையை நீ கத்துக்கிட்டே ஆகணும். பண்றது அப்பவே என்னால என்னோட உணர்வுகளை அழுத்த முடியல. இதுக்கப்புறமும் என்னால அதே விஷயத்த பண்ண முடியும்னு எனக்கு தோணல. ஒருவேளை இப்பயும் அது தப்பா போயிடுச்சுன்னா நீ நருட்டவா மாறணும். பரவாயில்ல, என்ன கஷ்டப்படுத்துற அளவுக்கு இந்த உலகத்துல ஒருத்தர் இருக்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு. என்னதான் நீ மிஸ்டர் இந்த 7 Ninja SWATsல ஒருத்தனா இருந்தாலும் இந்த சண்டையில அவ்வளவு சீக்கிரமா உன்னை ஜெயிக்க நான் விட மாட்டேன். அதையும் பார்த்துடலாம். அந்த கண் ஆபத்தானதா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இவர்கிட்ட வேலைக்கால அசால்ட் ஹேண்டில் பண்றது. என் வாழ் ஓ மேல பட்டாலே போதும், நான் உன்னை ஜெயிச்சிருவேன். ஹெல்மெட் ஸ்பிளிட்டரை ஒருத்தர் தடுக்கணும்னா அதுக்கு பிறந்து தாண்டா வரணும். பிறந்துட்டான்னு வச்சுக்கிறோம். Your defense is weak. போடு சீக்கிரம் டைம் இதுதான்டா உங்களுக்கு. முடிஞ்சது. ஏன் திரும்ப சேருவான்? என்னைய கொண்டாந்து நினைக்கிறீங்க? இன்சுயி வந்துட்டேன் சார். சீலிங் ஜுட்சு தயாராகிற வரைக்கும் ஷேடோ பேரலைசிஸ் மூலமா அவனை சரிப்படி இப்பவே பண்றேன். இப்ப அடுத்ததான் முன்னாடி இருக்கிற ஸ்குவாட போய் நம்ம சந்திக்கணும். எல்லாரும் என் பின்னாடியே வாங்க. சாய் ரெடியாப்பா? போலாம். அவனு யோசனையே இருக்கிறானே. Shadow Stitching Jutsu. இது வந்து ஷிகமாரு கிட்ட இருக்குமே அதே மாதிரியான ஜுட்சு தானே? இது டெம்பரரியா தடுக்க உதவும். இது நான் விட்டுட்டேன்னா அவன் ரிலீஸ் ஆயிடுவான். அதனால வேகமா முடிஞ்ச அளவுக்கு அவனை சீல் பண்ணிடுங்க. எனக்கு திரும்ப நெகட்டிவ் வர மாதிரியே இருக்குது. தயவு செஞ்சு இங்கிருந்து ஓடிடு தம்பி. எங்களை அழிக்கவே முடியாது. நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ணா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இப்போ சீக்கிரம் பிளாக் டெக்னிக் சாலமேண்டர். அண்ணா
அவன் ஏதோ கஷ்டப்படுறான்னு தெரியுது, ஆனா அவனை எப்படி ஆறுதல் படுத்துறதுன்னு தெரியல. சாய், நீ ஓகே தானே? லீ, பின்னாடி பாரு. என்ன இலக்கிடியில இருந்து வரான்? இது நல்லதில்ல. சாய், சீக்கிரம் அந்த தம்பி அவனை நம்பிதான்டா இருந்தது சாய். தனியா சமாளிக்க முடியாது. நான் அவனுக்கு பேக்கப் கொடுத்தாகணும். கவலைப்படுறதுக்கு எந்த காரணமும் இல்ல. அகாட்ஸ்கி என்ன மன்னிக்கவே மாட்டேன். ரீஅனிமேஷன் ஜூட்ஸு மூலமா செத்தவங்களை காயப்படுத்துறாங்க. அத நினைச்சாலே எனக்கு கடுப்பாகுது. எக்காரணத்தை கொண்டு நான் இதுல தோக்கவே மாட்டேன். வா வா, உனக்கு உண்டை கொடுத்து அனுப்புறேன். எப்படி கோபத்தினால லீ கிட்ட இருந்தோ எந்த கெட்ட எனர்ஜி வரமாய் தெரியல. வெறுப்பு இல்லாத நெருப்புடாது. Why doesn't anger come with negative feelings for him? ரெண்டு பேரும் நல்லா டைம் கொடுத்துட்டு போனாரு. இது நல்லதில்ல. எவ்வளவு தைரியம் உனக்கு? என் ஃப்ரெண்டையே காயப்படுத்த பாக்குறியா? உன்னை விட மாட்டேன். எதிரிகள் நகர ஆரம்பிச்சிட்டாங்க. நாம சீக்கிரம் போனாதான் மெயின் கம்பெனியோட முன்னேற முடியும். சாய், உதவி தேவைப்பட்டா உம்முன்னு இருக்காம தயங்காம என்கிட்ட கேளு. முடிஞ்ச உதவியை நான் உனக்காக பண்ணுவேன். ஏன்னா நான் உன் நண்பன். புரிஞ்சது. அவன் நண்பர்கள் மேல இருக்கிற அதீத அக்கறைனாலதான் அவனுக்கு கோபம் வருது. ஆனா அது எனக்கு வேலைக்காகாத விஷயம் இல்ல. நான் முன்ன இருந்ததை விட எவ்வளவோ மாறி இருக்கேன். எனக்கு இப்ப நண்பர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் தாண்டி அந்த நண்பர்கள் மேல எனக்கு இணைப்பறியாத பாசம் இருக்கு. காய் மேல இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த சீலிங் ஜூட்ஸு பவர்ஃபுல்லா மாறும். ஆனா அதே உணர்வு சோகத்தினாலையும் கோபத்தினாலையும் கெட்டதா மாறக்கூடாது. போடு காராவா போட்ட அதே போடுது. ஃபர்ஸ்ட் காரா வச்சாங்க கிளாசிக்ல. சாய், லீ, எனக்கு இப்பதான் ஒண்ணு தோணுது. நான் உனக்கு இன்னும் பட்ட பேரே வைக்கல. கண்டிப்பா போர் முடிச்சதுக்கு அப்புறம் வைக்கிறேன். கேட்டுட்டு திட்டாம இரு. பாசிட்டிவ் ஆயிட்டான். சாய், சீக்கிரம் முடிச்சு விட்டுரு. முடிச்சிடலாமா? ஏய் டைகர் புல்லட். தலைவர் ஃபேன் நான் டப்பிங் டீம். அவ்வளவுதான், அவனை பிடிச்சிருச்சு. திரும்பி வா. லீ வந்து ஒன்று போடுவான்னு நினைக்கிறேன். இல்ல என்ன ட்ரை பண்ணாலும் தடுக்க முடியல. சூப்பர். எங்க தம்பி ஓடுற? பக்கத்துல போகாதீங்க. ஏய் சாய், சாய் நாளை நீ முடியும். இல்ல வரல. அது வரல. ஜிப்ஸு சூப்பராக இருந்ததுங்க, செம்மையாக இருந்தது. கக்காஷி என்ட்ரி அந்த ஸ்டைல்லாம் வந்து அவருக்கே உறுத்தானது. அது பயங்கரமாக இருந்தது. வந்து டக்கு டக்குன்னு அது பண்ணி முடிச்சுட்டு பசங்க டொப்படிச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. பட் இன்னும் சாய் ரெடியே ஆகலான்றதை நோட் பண்ணலையா என்னன்னு தெரியல. பட் ஒரு குழப்பத்தில் இருந்தாகணும். ஏன்னா இப்போ தான் அண்ணன் ரொம்ப வருஷமாக அந்த ஒரு இது இருந்தது அவனுக்குள்ள. அந்த ஃபீலிங் ஒன்று இருக்குது. இப்போ தான் பார்த்தான், அது ஒரு இது இருக்குது. அண்ட் டான்ஸோன்ற அவன் வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டான் அண்ணன் இது அதெல்லாம் நிறைய அவனுக்குள்ளே ஓடும் இல்லையா, அந்த விஷயம்லாம் இருக்குது. ஆனால் டான்ஸை வந்து கெட்டதுலேயே ஒரு நல்லது செஞ்சுருக்கான்ற மாதிரி நல்லதாக கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கான். அதுதான் இன்றைக்கி உதவுது நம்மளுக்கு. ஸோ அதுக்கு டான்ஸ் ஒர்க் தான் வந்து சொல்லணும். அந்த கிரேட் அவனுக்கு தான் சேரணும்.
பட் இவனுக்குள்ளே வந்து அந்த நெகட்டிவ் எப்படா போக்குறது அப்படின்றப்ப இவன் நருட்டோ யோசிச்சிருந்தாலே அது சரியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி இருந்தது. இவ்வளோ பார்த்துருக்கான் பண்ணியிருக்கான் அதெல்லாம் யோசிப்பான்னு நினச்சேன். ஆனால் அந்த தலைவர் நம்ம லீ இருக்காரு, அவர் பாடம் பகுத்தினார். இவனுக்குள்ளே அந்த நெகட்டிவே இல்லையே அப்படின்றது. இது வந்து இவங்க பில்டே டிஃப்ரெண்ட்டுன்ற மாதிரி காய் லீ இவங்கெல்லாம் இந்த மாதிரி வாழ்கிறதுன்றது ரொம்ப கஷ்டங்க. சுத்தமாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜியே இல்லாமல் உள்ள வன்மம் எதுவுமே கிடையாது. பியூரான ஒரு ஆளுங்க அவங்கெல்லாம். எதிரில் இருக்கவங்க போகிறான்னா அவ்வளோதான். அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு அது பண்ணுறது வஞ்சகம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது மாதிரி இருக்கிறது. பட் நண்பனுக்காக ஒன்று பண்ணுறான், அது மட்டும்தான் அவன்கிட்ட இருக்குது. சண்டை போடுறான், அதில் ஒரு வெறுப்பு இல்லை. அவங்க மேலே வந்து இது பண்ண அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என் நண்பனுக்காக நான் நிற்கிறேன், அவ்வளோதான். அந்த ஒரு இது மட்டும் தான் இருக்குதுன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டான். ஸோ அதே எண்ணத்தை அவனும் வர வச்சான், அந்த நெகட்டிவ் உடஞ்சது. அது சூப்பராக இருந்தது, ஃப்ரேம் பார்க்கறதுக்கே செம்மையாக இருந்தது. ஆனால் என்னதான் இந்த சைடு பாசிட்டிவாக இந்த விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கிட்டாலும் இந்த இடத்துல இது நடந்தாலுமே சாம்ஸ்கார் பார்க்கறதுக்கு அள்ளு விடுது. இப்போ சாபுசா கதை வேறு, அவனுக்கு ஒரு இது இருந்தது, அவனை இது பண்ணிக்கிட்டான். பட் இவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இது. இன்னைக்கு இவங்களை பார்க்குறப்ப நல்ல வேலை கிசாமையெல்லாம் வரல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த யோசனை போயிட்டே இருந்தது. அவனே அந்த மீன் வச்சு முழுங்கிட்டதுனால அந்த பாடி கிடச்சிருக்காது. மேபி அவன் வந்திருந்தா என்னடா ஆயிருக்கு, இவங்களே இந்த ஆட்டாடுறாங்கன்னா அவன்லாம் ஒன்றுமே பண்ணிட முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப டஃப்பாக தான் போகுது. ஒருத்தர் ஒரு விதத்தில் இருக்கிறாங்க, இத்தனை பேரை பழி வாங்கிடுறானுங்க. அது என்ன சொல்கிறேன், பலி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஸ்குவாடில் ஒருத்தன் வந்து ஒரு இதுவே ஒரு கும்பலே அழிச்சிடுறானுங்க. ரொம்ப போராட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒருத்தர் சீல் பண்ணுறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னா இத்தனை பேரை பண்ணணும். சாய் இப்போ ரெடி ஆகிட்டான், ஓகே. பட் ஒருத்தர் இதே மாதிரி டேக்கிள் பண்ணி நம்ம அவனை வீழ்த்தி அதுக்கு பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப டஃப்பாக இருக்குது. பார்க்கலாம் இது எப்படா முடியும்னு இருக்குது. அது பெரிய பெரிய விஷயம் அங்கெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சிச்சு. பட் சான்ஸ்கார்டுகிட்ட போராடிட்டே இருக்காங்க, போராடினே தான் இருக்கிறாங்க. இது எப்படா முடியும்னுங்குது. அதே மாதிரி அந்த லியோ ஒரு அட்டாக்குங்க, அது வந்து மறக்கவே முடியாது எனக்கு. அந்த ஒரு அடி அடிக்கும்போது உடனே காராகும் போது மைண்ட் இதே மாதிரி தானே அன்றைக்கி அடித்தான்ட்டு அதே ஸ்டைலில் பண்ணான். அதுவுமே வேறு ரகத்தில் இருந்தது. அதே மாதிரி இவங்களுக்கு இன்னமும் புரியல இது எது ஸ்டாப் ஆச்சு இப்போ வருது அப்படின்றது. இன்னும் நருட்டோ வந்துட்டான் அப்படின்றது இன்னும் யாருக்கும் தெரில போல. விடிஞ்சிச்சு, இன்னுமா இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகலை அப்படின்றது இருக்குது. நைட்டே முடிச்சாச்சு, ரைக்கா ஓகே சொல்லிட்டாரு. இன்னத்துக்கு வந்து நம்ம இவருக்கு போயிட்டு வந்திருக்கணுமே தகவல்ன்ற மாதிரி இருக்குது. தெரில, லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் மீடியா முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.